ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வந்ததுன்னா விஜய்க்கான ஸ்பேஸ் என்பது குறையும். விஜயையும் அந்த ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ்குள்ள கொண்டு வர சில முயற்சிகள் நடப்பதாக டெல்லி அளவில் நான் கேள்விப்படுகிறேன். ஆனால் அது எந்த அளவுக்கு சாத்தியப்படும் தெரியல. ஏன்னா அவர் அந்த பாயசமானு கேட்டுட்டு அப்போ நீங்கள் வந்து இதை வச்சு இந்த பாசிஸ்தை நீ பாயசமாக குடிக்க ஆரம்பிச்சிட்டுவாங்க. இந்த ஸ்டாண்டில் இந்த எலெக்ஷன் வந்து ரொம்ப குரூஷியலான எலெக்ஷன். வாழ்வா சாவா பல பிரச்சனைகளுக்கு, பல கட்சிகளுக்கு, குறிப்பாக ஏடிஎம்கேக்கெல்லாம் எப்படி அவங்க அதை சமாளிக்க போகிறாங்க? அவங்களுக்கு ஒரு கேம் பிளான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதாவது வந்து ஏடிஎம்கேவே திமுக இன்னைக்கு ரொம்ப மட்டம் தட்டுது, எள்ளி நகையாடுது. ஆனால் அப்படிப்பட்ட கட்சி இல்லை ஏடிஎம்கே. அவங்க சாலிடாக அவங்களால வந்து அரசியல் போட்டு அரசியலில் வந்து உங்களுக்கு வந்து ஃபைட் பண்ண முடியும். ஏடிஎம்கேக்கு இந்த ஃபைட்டிங் கெப்பாசிட்டி இருக்குது. இட்ஸ் ஸ்லீப்பிங் ஜெயண்ட். ஏடிஎம்கேக்கு வந்து அந்த பறந்து விரிந்த விவசாயிகள் பிரச்சனையை வந்து உங்களுக்கு மக்கள் பிரச்சனைகளுக்காக போராடக்கூடிய அந்த பேஸ் வந்து ஏடிஎம்கேக்கு இருக்குது. இப்போ பவரில் இல்லை, 5 வருஷமாக 4 வருஷமாக அமைதியாக இருக்கான். எப்பயுமே அமைதியாக இருந்துறான்னு சொல்ல வேணாம். இன்னொன்று, அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திமுக ஆட்சியை கைப்பற்றணும்னு வரும்போது அவங்களுக்கு ஒரு லெத்தார்ஜிக் இருக்கும். ஒரு பணம் மிதமிஞ்சின பணம் தொப்புள் மேலே கஞ்சி. ஆனால் ஏடிஎம்கேக்கு அப்படி இல்லை. வாழ்வா சாவா உணர்வுபூர்வமாக வந்து ஃபைட் பண்ணுவோம். எப்படி 21 திமுக உணர்வுபூர்வமாக ஃபைட் பண்ணுச்சோ 10 ஆண்டு கால ஆன்டி இன்கம்பன்சிக்கு இருக்குது, அந்த மாதிரி 21 வந்து அவங்களும் ஃபைட் பண்ணுவாங்க. ஏடிஎம்கே தான் நான் நம்புகிறேன். 26 அவங்களும் அந்த ஃபைட்டை பண்ணுவாங்க. ஏடிஎம்கே வில் கிவ் அ வெரி டஃப் ஃபைட் இன் 26. 2026 தேர்தலில் அதிமுக மிக வலுவான ஒரு போட்டியை தமிழகத்தில் கொடுக்கும் நான் நம்புகிறேன். இவங்க ஏடிஎம்கேவை பார்த்து திமுக தோழமை கட்சிகளும், குறிப்பாக திமுக மீடியாவில் ஒரு செக்ஷன் வந்து எள்ளி நகையாடுறாங்க. ஏன்னா மீடியாவில் 90% திமுக கண்ட்ரோல்டு. அவங்க எள்ளி நகையாடுறாங்க. ஆனால் அப்படி எள்ளி நகையாடுபவர்கள் அவர்கள் முகத்தில் கரியை பூசிக்கொண்டு நிற்பார்கள் 26 தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு என்று தான் நான் அவதானிக்கிறேன். ஏன்னா ஸ்ட்ராங்காக கேண்டிடேட்ஸ் போடல, பெருசாக பிரச்சாரம் பண்ணல. ஆனாலுமே ஒரு 20%, 23% ஓட் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஏடிஎம்கே வாங்கிச்சு. அதுவே பெரிய விஷயம். யாரையும் அன்எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயம். ஆப்போசிட்டில் பிஜேபி ஒரு ஜெயிண்டான ஒரு அலையன்ஸை வச்சுருந்தாங்க. சின்ன சின்ன பார்ட்டி, ஜாதி கட்சியிலேருந்து எல்லா கட்சியுமே பிடிச்சி போட்டு வச்சுருந்தாங்க. ஆனாலுமே பிஜேபியால் ஏடிஎம்கேயோட ஓட்டை அதிகமாக வாங்க முடியல. ஏடிஎம்கே வாங்கின அந்த பர்சன்டேஜ்ன்றது அது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்லீப்பிங் ஜெயின் மாதிரி தான். அந்த ஓட் பேங்கை சஸ்டெயின் பண்ணிகிட்டே தான் இருக்குது. எஸ், அடிஷ்னலாக வாங்க அந்த ஆன்டி இன்கம்பன்ஸை யூஸ் பண்ணிக்குதா இல்லையன்றதான் ஒரு மேஜரான ஃபைட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 வருஷம் போது இப்போ எலெக்ஷனுக்கு அடுத்த ஆண்டு போகும்போது ஸ்டாலின் வேணுமா வேணாமன்றது தான் ஒரே கொஸ்டின். மோடி வேணுமா வேணாமன்றது கிடையாது. அப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷனில் 19 24 பிஜேபி வேணான்னு டிசைஸாக ஓட்டு போட்டவங்க கண்டிப்பாக வந்து இந்த முறை வந்து அது அளவுகோலாக பார்க்க மாட்டார்கள். திமுக வேணுமா வேணாமா? திமுக வேணும்னு முடிவு பண்ணிட்டா பிஜேபியோட போகிறதால ஓரளவு லாஸ் இருக்கும். ஆனால் எல்லா தொகுதியிலும் லாஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு பற்றி பிஜேபி ஒரு 25 சீட் நிற்குது, மிச்ச தொகுதிகளெல்லாம் கூட்டணி கட்சிகள் நிற்குதுன்னா அந்த 25 மண்ணை கவலாம் பிஜேபி. ஆனால் மற்ற எல்லா இடத்துலையுமே பிஜேபியோட சேர்றதால இது அசம்பிளி எலெக்ஷன்றதுனால ஏடிஎம்கேக்கு பெரிய பாதிப்பு வராதுன்னு எனக்கு தோணுது. பாஜக வேட்பாளர்